இந்த பொம்மைகளை பார்த்தீங்களா? இது என்ன நாடக வடிவன்னு கெஸ் பண்ண முடியுதா? கதகளி தானே? ரைட். ரொம்ப யூனிக்காக இருக்கே. எனக்கு இந்த மொத்த அனுபவமே யூனிக்காக இருந்துச்சு. அப்படியா? எப்படி? யோசிச்சு பாருங்க. கேரளாவில் ஒரு சின்ன ஊரில் இரவு நேரம் எல்லாரும் தூங்குற நேரம். அப்போ ஜன்னல் வழியா முதல் முறையா ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தேன். என்ன பார்த்த? ஒரு கதகளி கலைஞர் ஒப்பனை செஞ்சுட்டு இருந்தாரு. அதை என்னால் மறக்கவே முடியாது. நான் அந்த அறைக்குள்ள போனேன். என்னை சுத்தி ஒரே நிறங்களின் மழைன்னு தான் சொல்லணும். நான் கொஞ்சம் திக்கி முக்காடி போயிருப்பேன். புதுசா வர யாருக்கும் நடக்கிறது தானே. ஆனா நல்ல வேலை, நான் கொஞ்சம் தயாராகிட்டு போனேன். கதகளி பத்தின எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்க ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அதனால தப்பிச்சேன். சொல்ல போனா எனக்கு அதை பத்தி எல்லாத்தையும் சொன்னவர் இங்கதான் இருக்காரு. அதுவும் இன்னைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில ஒரு நடன கலைஞரா. கதகளியில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒரு தனி நிறத்தின் வழியாக அடையாளப்படுத்துறாங்க. பச்சை நிறம் உயர்ந்த உன்னத கதாபாத்திரங்களை குறிக்கும். அதே மாதிரி கருப்பு பழங்குடி மக்களையும், மினுக்கு நிறம் பெண்களையும், ஒளி மிகுந்த கதாபாத்திரங்களையும் குறிக்கும். கதகளியில் உங்கள் ஒப்பனைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? അത് പല വേഷത്തിന് പല സമയങ്ങളാണ്. തുടങ്ങുമ്പോൾ മുതൽ ചുട്ടിക്കാരൻ വെന്നിപ്പിച്ച് വേഷം തീരുന്നിടം വരെ ഒരു 2 മണിക്കൂർ 2.5 മണിക്കൂർ എടുക്കും ഒരു വേഷം തീരാൻ, ഇങ്ങനെയുള്ള വേഷങ്ങൾ തീരാൻ. അതല്ല വെറുതെ ഈ മനോല ഇങ്ങനെ ഉരച്ചു മിനുക്കി സന്യാസിമാർ സ്ത്രീവേഷങ്ങൾ അതൊക്കെയാണ് 1 മണിക്കൂർ 1.5 മണിക്കൂറിൻ്റെ ആ വേഷം തീരും. சரி. முதல்ல அடிப்படை ஒப்பனை செய்வாங்க. அதுக்கப்புறம் கதகளி ஒப்பனையிலே ரொம்ப முக்கியமானது சுட்டி. இது வெள்ளை காகிதத்துல செஞ்ச ஒரு முகமூடின்னு சொல்லலாம். நடன கலைஞரோட தாடியை ஒட்டி இருக்கும் தாடி மாதிரி ரொம்ப கலை நுணுக்கத்தோட இந்த காகித முகமூடிய செஞ்சிருக்காங்க. அதோட அது முக ஒப்பனைக்கு போடுற பச்சை, கருப்பு, சிவப்பு வண்ணங்களோட ரொம்பவே ஒத்து போகுது. அதை அணிஞ்சுக்கிட்டே உடனே கதகளி கதாபாத்திரங்கள் அப்படியே வேற ஒரு உலகத்திலிருந்து வந்த மாதிரி ஒரு கம்பீரம் வந்துடுது. എന്നാൽ ഒരു 2.5 മണിക്കൂർ ഇങ്ങനെയുള്ള വേഷങ്ങൾക്ക് ഉടുത്തുകെട്ട് സഹിതം വേണ്ടി വരും. ஒப்பனை நடந்துகிட்டு இருக்கு. இருங்க, வெளியே இருந்து ஏதோ இசை கேட்குது. அட, பக்கத்து கோவில் தாழ்வாரத்துல தான். சரி, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்.
இது படியணி அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற நடனம்னு கேள்விப்பட்டேன். பண்டிகைகளின் போது கேரள மாநிலத்தின் தென்பகுதியில் இருக்கிற கோவில்களை ஆடுவாங்க. இதுல இருக்கிற கதாபாத்திரங்களை கோலம்னு அழைப்பாங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமான முகமூடி, தலை அலங்காரம் இதெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த முழு நிகழ்ச்சியையும் கண்டு கழிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்குள்ள நம்ம கதகளி இசைக்கலைஞர்களோட மேல வாசிப்பு கேக்குது. உடனே அங்க போய் ஆகணும். அதுக்கு தானே திருவிழாவுக்கே வந்தேன். பொதுவா கதகளிய ஒரு கலை படைப்பா நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கதகளிய வழிபாட்டின் மூலியமா கூட நம்ம வெளிப்படுத்தலாம். அப்படி கதகளிய ஒரு வேண்டுதலா செய்யற பல இடங்கள்ல இந்த இடமும் ஒன்று. கதகளி நடனத்துக்கான இசை கொஞ்சம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. പാട്ടുകാരൻ പൊന്നാനി ശങ്കടി 2 പേരാണ് വേഷക്കാർ. അപ്പോൾ ഈ മുദ്ര നമ്മളിപ്പോൾ ഇങ്ങനെ സംസാരിക്കുന്നത് മുദ്രയിൽ കൂടെ ഞാൻ നിങ്ങളെ കണ്ടു എന്ന് പറയുന്ന ഈ പാട്ടുകാരൻ പാടുന്ന ഞങ്ങൾ ഈ കാണിക്കുന്നത്. അപ്പോൾ ആ പാടുന്നത് ഞങ്ങൾ കാണിക്കുന്നത് തീരുമ്പോൾ അയാൾ അടുത്ത് പാടിക്കണം. ഞങ്ങൾ എത്ര പ്രാവശ്യം ആവർത്തിക്കുന്നോ അത്രയും പ്രാവശ്യം ഈ പാട്ടുകാരൻ പാടിക്കൊണ്ടിരിക്കണം. വിസ്തരിച്ച് ഞങ്ങളങ്ങ് കാണിക്കുക ഓരോ മുദ്രകൾ. അത്രയും ഇയാൾ പാടിക്കൊണ്ടേയിരിക്കണം. ഞങ്ങളുടെ വേഷക്കാരൻ്റെ ഇതിലാണ് പാട്ടുകാരൻ. ഈ ചെന്താമദ്ദളം ഇപ്പം ഞങ്ങളൊരു സാധനം കാണിക്കുക, വില്ല്. ഈ വില്ലെടുക്കുമ്പോൾ അയാൾ ആ വില്ല് നമ്മൾ എടുക്കുന്നതായിട്ട് ആ ചെണ്ടയിൽ കൊട്ടിക്കൊണ്ടിരിക്കണം. ആ വില്ലെടുത്ത് കുത്തി അപ്പം അയാൾ ആ ചെണ്ടയിൽ കുത്തുന്നതായിട്ട് കൊട്ടണം. ഞാൻ വലിക്കുന്നു അതുപോലെ അങ്ങനെ അയാൾ കുട്ടിക്കൊണ്ടിരിക്കണം. ഞങ്ങളിവിടെ കെട്ടുമ്പോൾ അയാൾ കെട്ടുന്നതായിട്ട് അവിടെ കൊട്ടണം. சரி. എയ്യുമ്പോൾ അയാൾ ടീന്ന് കൊട്ടണം. അങ്ങനെയാണ് ചെണ്ടക്കാരൻ മദ്ദളക്കാരനോട് കൂടി കൂടിക്കണം. இன்னைக்கு அவங்க 2 கதைகளை படைக்க போறாங்க. முதல்ல சுதாமர், அதாவது குசேலர் மற்றும் கிருஷ்ணர் கதை. உங்களுக்கு குசேலரா வர கலைஞர் யாருன்னு தெரியுதா? என்னோட மாஸ்டர் கிளாஸ் எடுத்த ஆசாத். இந்தியாவில் இருக்கிற நிறைய பாரம்பரிய நாடக நடன அமைப்புகளை இருக்கிற மாதிரி கதகளிலையும் ஆண்களே பெண் கதாபாத்திரங்களையும் ஏற்று நடிக்கிறாங்க. இங்கேயும் அப்படிதான். குசேலரோட மனைவி ஆகட்டும், கிருஷ்ணரோட மனைவி ருக்மிணி தேவி ஆகட்டும்,
இரண்டாவது கதை சிவன் மற்றும் அர்ஜுனனை பற்றினது. சிவன் கிராட்ட, அதாவது வேடனாக மாறுவேடத்துல வந்து அர்ஜுனனை சோதிக்க வர கதை. எல்லா கதகளி நாடகங்கள் மாதிரி இதுவும் விடிய விடிய நடக்கும். எவ்வளவு பேரு விடிய விடிய உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனா பார்வையாளர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கதகளி படிப்பு தொடரும். இப்போ நான் போகிற இடத்தோட பேர் வெள்ளிநவி. அங்கே நான் மேடை நாடகம் பார்க்க போகிறேன்னா இல்லை. அங்கே நான் நடிகர்களை சந்திக்க போகிறேன்னா இல்லை. அப்புறம் அங்கே என்னதான் இருக்கு? கம்பன் வீட்டு தறியோ கவி பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெள்ளி நெழியில இருக்கிற ஒவ்வொரு வீடும் கதகளியோட புகழ் பாடும். அதுல ஒரு வீடு திரு கே உன்னிகிருஷ்ணன் ஓடுது. இவர் ஒரு கை தேர்ந்த கைவினை கலைஞர். அவரோட குடும்பம் கதகளிக்கான கோப்பு, அதாவது நகைகள் மற்றும் தலை அலங்காரங்களை பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வராங்க. ചേട്ടാ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ചേട്ടാ? ഇത് കഥകളിയുടെ ഏറ്റവും വലിയ കിരീടമാണ് നമ്മൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ ചേട്ടാ എത്ര വകയാണ് കിരീടങ്ങൾ இருக்குது? കഥകളിയിൽ തന്നെ 4 തരം കിരീടമുണ്ട്. അതായത് കുറ്റിച്ചാമര കിരീടം, ആദ്യാവസാന കിരീടം, ഇടത്തരം കിരീടം, കുട്ടിത്തരം കിരീടം, അങ്ങനെ 4 തരം കേശവാര കിരീടങ്ങൾ. ഇതിന് വേണ്ടുന്ന മുടികൾ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ക്രൗൺ തന്നെയാണ്. സരസ്വതി മുടി, നാരദമുടി, ശിവമുടി, ഹനുമാൻ മുടി, കൃഷ്ണമുടി പറഞ്ഞുള്ള മുടികളുണ്ട്. അത്ര മുടികളും ചേർന്നാണ്. இந்த കിരീടങ്ങളെ தவிர வேறு எந்த ஆபரணங்கள் இருக்கா? പിന്നെ കിരീടങ്ങൾ മാത്രമല്ല, ഇതിൻ്റെ ആഭരണങ്ങളെല്ലാം നമ്മൾ ഇത് മരത്തിലാണ് ചെയ്യുന്നത്. അതായത് തോട, ചെയ്പ്പൂവ്, വള, ഹസ്താടകം, തോൾപ്പൊട്ട്, പരത്തിക്കായ മണി, കൊരലാര, പടിയരഞ്ഞാണം മുതലായ സാധാരണ ആഭരണങ്ങളുണ്ട്. സാധാരണ ആഭരണങ്ങളെല്ലാം നമ്മൾ ഈ മരത്തിലാണ് ചെയ്യുന്നത്. ചേട്ടാ என்ன വുഡിൽ ഇത് കുമിഴ് മരമാണ്. കുമിഴ് എന്ന മരത്തിൻ്റെ പേര്. ഇതിന് ഭാരക്കുറവാണ്. ഭാരം വളരെ കുറയാൻ കയറ്റ് വരും. പിന്നെ നമുക്ക് വളരെ ഡീറ്റെയിൽ ആയിട്ടുള്ള കൊത്തുപണി ചെയ്യാനൊക്കെ നമുക്ക് അനായാസം കഴിയും. പിന്നെ സീസണിങ് ഇല്ല. അതായത് മഴക്കാലത്ത് വണ്ണം വയ്ക്കുക, വേനൽക്കാലത്ത് ചുരുങ്ങി പോവുക, അത്തരം ദോഷഫലങ്ങളൊന്നുമില്ല. പിന്നെ ഇതിൻ്റെ വേര് ആയുർവേദ മരുന്നാണ്. ഇതിൻ്റെ റൂട്ട് ആയുർവേദ മരുന്നാണ്. അപ്പോൾ ശരീരത്തിൽ ദീർഘനേരം അണിഞ്ഞ് കളിക്കുന്നത് കൊണ്ടൊന്നും മറ്റ് പ്രയാസങ്ങളൊന്നും പാർശ്വഫലങ്ങളൊന്നും ഉണ്ടാകുന്നില്ല. ഇതൊക്കെ ഈ മരത്തിൻ്റെ പ്രത്യേകതയാണ്. இந்த மரக்கிரீடங்களை எவ்வளவு கலைநயத்தோட சேராரு பாத்தீங்களா? அதுல இருக்கிற நுணுக்கமான வேலைப்பாடுகளை கவனிச்சிங்களா? அற்புதம். இது பார்க்க எனக்கு ஒண்ணு நல்லாவே புரியுது. கதைகளில எல்லா விஷயத்திலையும் எவ்வளவு கவனம் செலுத்தப்படுது என்ற விஷயம். இது உண்மையிலே ஒரு உன்னத கலை வடிவம் தான். கதகளியில் நான் பார்த்த பல வண்ணங்கள் கொண்ட ஒப்பனை, பச்சை பாய விரித்தது போல இருக்கிற இயற்கை காட்சி, இது எல்லாமே எனக்கு சொல்ற கதைகள் பல. இதை வச்சு நான் என்ன கதை சொல்ல போறேன்? உங்கள் பொம்மலாட்டம் அனுபவம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ வேற எங்கே போனீங்க? நான் பெங்களூர்ல இருந்தேன். ஸோ அப்படியே கொங்கன் கோஸ்ட்லைன் வழியா போய் கோவா, மகாராஷ்டிரா போகலான்னு டிசைட் பண்ணேன். நானும் மகாராஷ்டிரா போக வேண்டியது. ஆனால் கொஞ்சம் ஒர்க் அசைன்மெண்ட் வந்துச்சு, நல்லா போக முடியல. ஒரு நல்ல அனுபவத்தை மிஸ் பண்ணிட்டேன் சந்தோஷ். இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நீ ஃபுல்லாக வெஸ்டர்ன் ரூட் எடுத்துட்ட, ஆனால் நான் பாகிஸ்க்கு போயிட்டேன், அசாம்க்கு. மறுபடியும் அசாமா? எஸ், அங்கே போய் இன்னொரு தியேட்டர் ஃபார்ம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு.
ஆனால் அதுக்கு நான் அப்புறமா வரேன். நீ உன் கதையை சொல்கிறேன். ம் தசாவதார் தசாவதார் நாடகத்தை பார்க்க வாங்க மக்களே பார்க்க வாங்க. விளம்பரம் பண்ணணும், சேரை வைக்கணும், ப்ரொடக்ஷனை பார்த்துக்கணும். கிராமத்துல நாடகம் பண்றது சும்மாவா? எவ்வளவு வேலை இருக்கு. இரு இரு, நீ எங்க இருக்க? ஏன் திடீர்னு ஆட்டத்துக்குள்ள போயிட்ட அப்படின்னு தானே கேக்குறீங்க. இங்க உங்க மனசுக்குள்ள கேக்குறது எனக்கு இங்க ரொம்ப தெளிவா கேக்குது. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இப்போ நான் வந்திருக்கிற இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற கொங்கன் பகுதி. இப்போ நான் ரொம்ப சுவாரஸ்யமான ஆச்சரியமான ஒரு நாடக வடிவத்தை பார்க்க வந்திருக்கேன். அதன் பேரு தசாவதாரா. அதுக்கு முன்னாடி சாவந்த்வாடிங்கிற இந்த ஊரை சுத்தி பார்க்கலாமா? இந்த ஊரு தசாவதார நாடகத்தோட உயிர் நாடிகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாங்க. இப்போ நான் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடக்க போற ஒரு தசாவதார நாடகத்தை பார்க்க போயிட்டு இருக்கேன். அங்க இருந்துதான் என்னோட கதைய முதல்ல தொடங்கினேன். ஒரு பக்கத்துல வயல்காடு, இன்னொரு பக்கத்துல தென்னந்தோப்பு, நடுவுல இவ்வளோ பெரிய மேடை. இதுதாங்க கிராமிய நாடகத்தோட அழகு. சரி, மேடைக்கு பின்னாடி போய் அங்க என்ன நடக்குது, எப்படி தயாராகுறாங்கன்னு பார்க்கலாமா? राजाची आणि तो राजा सूर्यकुलोत्पन्न त्या सूर्यदेवान तुका पुत्र म्हणून नाकारलं तर तो भक्त हा मग जवळ जाऊन आवाज ऐकला तर ओम गणपतये नमः. कोणीतरी गणेश भक्त भक्ती करता, माझ्याकडून चूक घडली, चूक लक्षात घ्या सर. ஸ்கிரிப்ட் கிடையாது, வரிகள் எல்லாமே இவங்களே எழுதிருக்காங்க. இதுதான் முதல் வாட்டி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. मारणावरती असं राजाबरोबर इलो आणि सांगता चला आता बघतोय तुमचे गाई कसे उडतात ते. சரி, வசனங்களை முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கான ஒரு ஒத்திகையும் பார்த்துட்டாங்க. அடுத்து என்ன? ஒப்பனை தான். Namaste. What role are you doing? Maharani. மகாராணி. பெண் வேஷம் கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். எனக்கும் ஒரு ரோல் கொடுத்தா நல்லதா இருக்கும். அடா, விநாயகர் பாருங்களேன், தும்பிக்கை காதெல்லாம் எவ்வளோ அழகா ஃபிட் பண்ணிட்டு வச்சிருக்காங்கன்னு. பார்க்க நல்லா இருக்குல்ல? நம்ம மகாராணி ஞாபகம் இருக்கா? இப்பவே இவ்வளோ அழகா இருக்காங்க. ஃபைனல் லுக் எப்படி இருக்கும்? அம்மாடியோ, என்ன ஒரு மாற்றங்க! அசந்து போயிட்டேன். How long it took to get ready? 8 hours. Costume also? 1 மணி நேரங்க. நம்மளால முடியுமா? கஷ்டம்.
சரி, ஒப்பனை ஏறத்தாழ முடிஞ்சாச்சு. நாடகத்துக்கான ஆடைகளும் அணிஞ்சாச்சு. அடுத்து மேடை தயாரா இருக்கு தசாவதார நாடகத்துக்கு.